விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் அஜித்குமார் நடிப்பில் இந்த ஆண்டு விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள் ரிலீஸ் ஆனது. நடிப்புக்கு இடையே கார் ரேஸிலும் அஜித் தலைமையிலான அணி பங்கெடுத்து வருகிறது. இந்த ஆண்டு வரிசையாக 4 கார் பந்தயங்களில் அஜித் அணி கலக்கியது. முதலில் துபாயில் நடந்த 24H சீரீஸ் கார் ரேஸில் அஜித் அணி 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்தது. மார்ச்சில் இத்தாலியில் நடந்த கார் பந்தயத்தில் அஜித் அணி 3ஆம் இடம் பிடித்தது. ஏப்ரலில் பெல்ஜியம் கார் பந்தயத்தில் 2வது இடமும், கடந்த மாதம் ஸ்பெயினில் நடந்த கார் ரேஸில் 3வது இடமும் பிடித்து அஜித் அணி அசத்தியது. கார் பந்தயங்களில் பங்கெடுப்பதற்காக அடிக்கடி வெளிநாடு செல்லும் அஜித் அங்கு தொடர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். கார் ரேஸில் அஜித் தொடர்ந்து வெற்றி பெற்று வருவது அவரது ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கும் நிலையில் இப்போது அஜித் துப்பாக்கி சுடுதல் பயிற்சியில் தீவிர கவனம் காட்டி வருகிறார். திருப்பூரில் உள்ள கொங்குநாடு ரைபிள் கிளப்பில் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் அஜித்குமார் ஈடுபட்டுள்ளார். கொங்குநாடு ரைபிள் கிளப் நிறுவனர் செந்தில்குமாருடன் இணைந்து அஜித் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபடும் வீடியோவை அஜித் மேனேஜர் சுரேஷ் சந்திரா வெளியிட்டுள்ளார். விதவிதமான துப்பாக்கிகளால் அஜித் தனக்கே உரிய ஸ்டைலில் சுடும் காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. மனைவி ஷாலினி, மகன் ஆத்விக்குடன் கேரள மாநிலம் பெருவம்பா கிராமத்தில் உள்ள பகவதியம்மன் கோவிலில் அஜித் சமீபத்தில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அஜித் சட்டை அணியாமல் இருந்தார். வலது மார்பில் அவர் டாட்டூ ஒன்றை குத்தியிருந்தார். அந்த படம் ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. அஜித் மார்பில் இருக்கும் டாட்டூவில் உள்ள உருவம் என்ன என ரசிகர்கள் தேட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அஜித் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி ரசிகர்களை குதூகலப்படுத்தி இருக்கிறது. அஜித் வீடியோவை சமூக வலைதளங்களில் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து வருகிறார்கள் அவரது தீவிர ரசிகர்கள். 2022ஆம் ஆண்டில் திருச்சியில் நடந்த மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கேற்று 4 தங்கம் உட்பட 6 பதக்கங்களை அஜித் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.